ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த பிலடெல்பியா திருச்சபை நடத்தக்கூடியதான இந்த கன்வென்ஷன் மீட்டிங்கினுடைய முதல் நாளுக்கு வந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். என்னை மிக அன்போடு கூட வரவேற்றதான கனத்துக்குரிய திருச்சபையினுடைய தலைமை போதகர் அருமையான செல்வனையாவுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த பிலடெல்பியா ஸ்தாபனத்தினுடைய தலைமை போதகராய் இருந்து செயல்படுகிறதான கனத்துக்குரிய தேவ ஊழியர், அது மாத்திரமல்ல இந்த மேடையில் இருக்கிறதான எல்லா பரிசுத்தவான்கள் போதக பிதாக்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நேரடியாக ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நேரத்தை கொஞ்சம் கூட வீணாக்காதபடி போய்விடுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. விசேஷமாக சமீபத்திலே நான் ஒரு பாடலை எழுதினேன். அது அந்த பாடலினுடைய கருத்து, அந்த பாடலினுடைய நோக்கம் என்னவென்றால், கர்மேல் பர்வதத்திலே எலியா தீர்க்கதரிசி 480 தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விட்டதையும், பரலோகத்திலிருந்து அக்கினியை வரவழைத்ததையும், காளையை சந்து சந்தாக துண்டித்து பரலோகத்திலிருந்து அக்கினி வந்து அந்த பலிபொருளை பட்சித்து போட்டதையும், வாய்க்காலில் ஓடினதான தண்ணீரையும் இரத்தத்தையும் நக்கி போட்டதையும், சமுத்திரமுகமாய் போய் பார்த்து 6 முறை பார்த்த போதும் ஒன்றும் தோன்றாத போது 7வது முறை ஒரு உள்ளங்கை மேகம் தோன்றின பொழுது ஆகாபை பார்த்து, உன் ரதத்தை கட்டிக்கொண்டு ஓடி போகும் ஒரு பெருமலையின் இரைச்சல் சத்தம் என் காதுகளிலே தொனிக்கிறது என்று தீர்க்கதரிசி சொன்ன பொழுது, அந்த ஆகாப் தன்னுடைய ரதத்தை கட்டிக்கொண்டு அவன் விரைந்தோடும் பொழுது, ஆகாபின் ரதத்திற்கு முன்பாக தீர்க்கதரிசி தன் அறையை கட்டிக்கொண்டு ஓடினதையும் மையமாக கொண்டு உள்ளங்கை மேகம் என்கிற ஒரு பாடலை எழுதி வெளியிட்டேன். அதை அருமையான கோயம்புத்தூர்ல இருக்கிறதான பாஸ்டர் பென்ஸோட மனைவி என்னை விட ரொம்ப அழகாய் பாடி அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த பாடலினுடைய 2 கவியை மாத்திரம் பாடிவிட்டு அவனுடைய வசனத்துக்கு நேராக போக ஆவியானவர் உதவி செய்வாராக. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையாய் பெய்யட்டும். இசையோடு இணைந்து கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. நீங்க பாடுங்க பாப்போம். ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமழையாய் பெய்யட்டுமே. தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறுண்ட தேவஜனங்கள் ஒன்றாக இணையணுமே. தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டுமே. சிதறும்
பலிபீடம் காணனுமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் முழங்கனுமே. மலையாய் மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையா பெய்யட்டுமே. மேகம் பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் காதுகள் கேட்கட்டுமே. ஆகாபின் ரதத்திற்கு முன் அறை கட்டி ஓடனுமே. பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் காதுகள் கேட்கட்டுமே. ஆகாபின் ரதத்திற்கு முன் அறை கட்டி ஓடனுமே. மலையாய் மலையாய் பெய்யட்டும். தலைக்கு மேல கை தட்டி பாடுங்களேன். எல்லாம் தலைக்கு மேல மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையாய் பெய்யட்டு. கடைசியாய் ஒரு முறை மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் ரபகரகதன கரகதோ ஷெகெரெகெரெ பகரகதன கரகலககா தெரெ மரகதன கரோ. மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. எங்கள் வட்டாரத்திலே ஒரு மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. எங்கள் மாவட்டத்திலே மலையாய் ஷேகரகதோ மரகச்சரமகபரோ இயல்வரகதனமகரவோ. தமிழ்நாட்டிலே மலையாய் பெய்யட்டுமே, நதியாய் பாயட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையாய் பெய்யட்டுமே. ஒரு உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையாய். பலமா கரங்களை தட்டி வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷைகளிலே பேசி, நவமான பாஷைகளை பேசி, இந்த நாட்களிலே இந்த கன்வென்ஷன் மீட்டிங்கிலே ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம், ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம் எங்கள் காதுகளிலே துணிப்பதாக. மலையாய் பெய்யட்டுமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமே, நதியா மலையாய் பெய்யட்டுமே, நதியா. உள்ளங்கை மேகம் எழும்பட்டுமே, பெருமலையா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். திருப்பிக் கொள்வோம் சங்கீதம் 110வது சங்கீதத்தினுடைய மூன்றாவது வசனத்தை மையமாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 110 அதனுடைய 3 இமேஜ். இந்த 3 நாட்களும் நான் பிரசங்கிக்கிறதான இந்த 3 நாட்களும் இந்த வசனத்தை மாத்திரம் மையமாக கொண்டு அதனுடைய அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு
ஆவியானவர் கிருபை தருவாராக. வாசிக்கலாம். சங்கீதம் 110 அதனுடைய 3வது வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமான உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் நான் பிரசங்கிக்கிறதான 3 நாட்களும் யவன ஜனம் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆவியானவர் என்னை உந்தி தள்ளினார். கவனமாய் கேளுங்கள். இங்கே மைதானத்தில் உட்கார்ந்து கேட்கிறவர்களாய் இருக்கட்டும், ஒருவேளை ஒளிபெருக்கியிலே நீங்கள் கேட்கிறவர்களாய் இருக்கட்டும், ஒருவேளை ஆன்லைன்ல நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கட்டும், இந்த 3 நாட்களும் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனத்தின் ஒரு தலைப்பு யவன ஜனம் உனக்கு பிறக்கும். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கிறதான பனிக்கு சமமான ஒரு யவன ஜனம் உனக்கு பிறக்கும். What do you mean by யவன ஜனம்? ஆங்கில வேதாகமத்திலே இப்படி சில மொழிபெயர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 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 there is young generation, ஒரு புதிய ஒரு தலைமுறை, ஒரு புதிய ஒரு யூத ஜனம், ஒரு புதிய ஒரு பராக்கிரமத்தின் ஜனம் பிறக்கும் என்று சொல்லி அர்த்தம் என்ன? வருகிற நாட்களிலே நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, ஒரு மிகப்பெரிய எழுப்புதலின் தலைமுறையை கர்த்தர் தேசத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், தாலுகாக்கள் தோறும், நகரங்கள் தோறும், நாடுகள் தோறும் ஒரு யவன ஜனம், அது எழுப்புதலின் யவன ஜனமாக கர்த்தர் தேசத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு வாலிப கூட்டம், ஒருவேளை வாலிபர் கூட்டம் என்றால் ஏதோ வாலிபர்கள் என்று சொல்லி இளம் வயதில் இருக்கிற வாலிபர்கள் மாத்திரம் அல்ல. ஒருவேளை நீங்கள் முதிர்ந்தவர்களாய் இருந்தாலும் உங்களையும் ஆண்டவர் ஒரு யவன ஜனமாகத்தான் பார்க்கிறார். வால வயதினுடைய அந்த பலனை, வால வயதினுடைய அந்த பலனை கர்த்தர் தந்து எல்லாரையும் கர்த்தர் ஒரு யவன ஜனமாகவே பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை ஒரு சோர்ந்து போய் இருக்கலாம், சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கலாம், பொருளாதாரத்தில் சிக்குண்டு கஷ்டத்தில் இருக்கலாம், குடும்ப சமாதானமின்றி இருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் கணவன் மனைவி குழப்பத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனையில் இருக்கலாம். நீங்கள் எந்த விதமான குழப்பத்தில் இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை ஒரு யவன ஜனமாக, பராக்கிரமம் உள்ள ஒரு ஜனமாக, வலிமையான ஒரு ஜனமாக, ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி உள்ள ஒரு ஜனமாய் நான் உன்னை இந்த ஆண்டின் துவக்கத்திலேயே உருவாக்க விரும்புகிறேன். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு யவன ஜனம், there is a young generation, there is a powerful generation. ஒரு வல்லமையான ஒரு யவன ஜனம், வலிமையான ஒரு யவன ஜனம் உருவாக போகிறது. அது எழுப்புதலின் தலைமுறை, அது தேசத்தை அசைக்கும் தலைமுறை, அது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிற ஒரு தலைமுறை, தீர்க்க தரிசனங்களை உரைக்கிற தலைமுறை, மரித்த சடலங்களை உயிரோடு கூட எழுப்புகிற ஒரு தலைமுறை, ஆராதிக்கிற ஒரு தலைமுறை, வேதத்தின் ரகசியங்களையும் வேதத்தின் மறைபொருள்களையும் ஜனத்துக்கு விளக்கமாய் போதிக்கிற, கருகலான சத்தியங்களை எடுத்து போதிக்கிற ஒரு யவன ஜனத்தை கர்த்தர் சபையிலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். பட்டணத்திலே, தேசத்திலே உருவாக்கி கொண்டிருக்கிறார். If you don't mind, அந்த கடைசி ரோல் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் கொஞ்சம் வேகமா வந்து இந்த முன்னாடி இருக்கிற சேர்ல உட்காரும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். ப்ளீஸ், நீங்க தான் அந்த யவன ஜனம்.
நீங்க தான் அந்த யவன ஜனம். வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. அந்த ரோல இருக்கிற பிள்ளைங்க, அந்த ரோல அந்த ஒரு வாளோடி இருக்கு பாருங்க, ஒரு முக்கோணம். அந்த சின்ன பசங்க இந்த ரோக்கு வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க, முன்னாடி வாங்க, இங்க வாங்க, இந்த ரோக்கு வாங்க. இதை ஃபில் பண்ணி உட்காருங்க, இதை ஃபில் பண்ணி உட்காருங்க. ஹalleluya ரபா ஹரஹல ஷகலகதலரபா. Thank you, thank you. நல்ல பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க. சொல்ற பேச்ச அழகா கேட்டு வர்றீங்களே. இந்த கீழ்ப்படிதல் தான் உங்களை ஒரு யவன ஜனமா உருவாக்கி கொண்டே இருக்கும். ஹalleluya மஹரஹதனகரபா. ஒரு யவன ஜனம், ஒரு யவன ஜனம். இந்த 3 நாட்களும் இந்த யவன ஜனம் என்கிற தலைப்பிலே முதல் நாளிலே, இன்றைய தினத்திலே அபிஷேகத்திற்கு அடுத்த யவன ஜனம் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே நான் பேச போகிறேன். அபிஷேகத்துக்கு அடுத்த யவன ஜனம். நாளைய தினத்திலே தலைமுறைகளுக்கு அடுத்த யவன ஜனம் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே மூன்றாவது நாள் தீர்மானத்துக்கு அடுத்த யவன ஜனம் என்கிற தலைப்பிலே 3 தலைப்புகளின் அடிப்படையில் ஒரே தலைப்பை மையமாக கொண்டு 3 பிரிவுகளாக பேசுகிறேன். மொத்தத்துக்கு தலைப்பு யவன ஜனம். இன்றைக்கு அபிஷேகத்துக்கு அடுத்த யவன ஜனம் என்று 2 நபர்களை உங்கள் முன்பாக நிறுத்தப் போகிறேன். நாளை தினத்திலே தீர்மானத்துக்கு அடுத்த the decision making என்கிற தலைப்பின் அடிப்படையிலே தீர்மானத்துக்கு அடுத்த, மன்னிக்க வேண்டும், தலைமுறைகளுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே நாளை தினத்திலே 2 நபர்களை உங்கள் மத்தியிலே நிறுத்தப் போகிறேன். நாளை மறுநாள் தீர்மானத்துக்கு அடுத்த யவன ஜனம் என்கிற தலைப்பின் அடிப்படையில் 2 பெண்களை உங்கள் மத்தியில் நிறுத்தப் போகிறேன். மீண்டும் சொல்லுகிறேன், அபிஷேகத்துக்கு அடுத்த யவன ஜனம் 2 ஆண்கள். நாளை தினத்திலே தலைமுறைகளுக்கு அடுத்த யவன ஜனம் 2 ஆண்கள். மூன்றாவது நாளிலே தீர்மானத்துக்கு அடுத்த யவன ஜனம் 2 பெண்கள் என்று 2 பேரை உங்கள் முன்பாக நிறுத்தி கம்பேர் பண்ணி அவர்களை குறித்து உங்களோடு கூட பேச ஆவியானவர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆக இந்த நாட்கள், இந்த கன்வென்ஷன் கூட்டங்களை நீங்கள் தவற விடாதீர்கள். எல்லா நாளும் வந்து பங்கு பெறுங்கள். அப்பொழுது ஒரு ஒட்டுமொத்த காரியத்தை, வேதத்தின் காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருக்காக இன்னும் பலமாய், இன்னும் ஞானத்தோடு கூட இந்த எழுப்புதலின் காலத்திலே, இந்த கடைசி கால எழுப்புதல், the end time revival என்று எல்லா இடத்திலும் முழக்கமிடுகிறார்களே, அதுல என்னுடைய பங்கு என்ன? நான் சபையோடு கூட இணைந்து இந்த எழுப்புதலிலே எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்து ஆவியானவர் இந்த நாட்களிலே உங்களோடு கூட தெளிவாய் பேசுவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது, இன்றைக்கு அபிஷேகத்துக்கு அடுத்ததான யவன ஜனம் என்று சொல்லி 2 பேருடைய அபிஷேகத்தை உங்கள் முன்பாக நிறுத்துகிறேன். நம் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமானவர்கள் தான், மிகவும் தெரிந்தவர்கள் தான். முதலாவது அந்த 2 நபர்களை உங்கள் முன்பாக நிறுத்தி, இந்த 2 நபர்களில் யாருடைய அபிஷேகம் நமக்கு வேண்டும், யாருடைய அபிஷேகம் யவன ஜனத்துக்கு வேண்டும், யாருடைய அபிஷேகம் கடைசி காலத்தின் எழுப்புதலுக்கு வேண்டும், யாருடைய அபிஷேகம் திருச்சபைக்கு வேண்டும் என்று சொல்லி 2 நபர்களை உங்கள் முன்பாக நிறுத்த விரும்புகிறேன். 2 நபர்களுடைய அபிஷேகம் நம் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான அந்த 2 நபர்கள். ஒன்று தாவீதின் அபிஷேகமா, இல்லை என்றால் சவுலின் அபிஷேகமா? தாவீது வெர்சஸ் சவுல் என்கிற காரியத்தை மையமாக கொண்டு 2 பேருடைய அபிஷேகத்தையும் உங்கள் முன்பாக நிறுத்தி, நேரத்தை பொறுத்து 4 இல்லை என்றால் 5 குறிப்புகளை உங்களோடு கூட தெளிவாய் பேச ஆவியானவர் உதவி செய்வாராக. வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள், சிந்தைகளை சிதற விடாதீர்கள். இந்த மைதானம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கிறது. அவர் நம்முடைய எண்ணங்களை சிறைபிடிப்பாராக. அவர் நம்முடைய செவிகளை விருத்த சேதனம் செய்வாராக. எல்லாருடைய பார்வையும் சிந்தையும் இந்த பலிபீடத்தை நோக்கி இருக்கும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒருவேளை ஒளிபெருக்கிகளை கேட்கிறவர்கள், ஆன்லைன்ல பார்க்கிறவர்கள் சற்று நேரம் அமர்ந்திருந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் தெளிவாய் கேட்கும்படி
வழியா உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஒரு யவன ஜனம், ஒரு எழுப்புதலின் சந்ததி தேசத்தை அசைப்பதற்கு, பட்டணத்தை அசைப்பதற்கு, கிராமங்களை அசைப்பதற்கு, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு, அடிமைத்தனத்திலே, பாவத்திலே, சாபத்திலே, விக்கிரக ஆராதனையிலே, வேசித்தனத்திலே, விபச்சாரத்திலே, பயங்கரமான சத்துருவின் பிடிகளிலே, ஏவலிலே, வைப்பிலே, எடுப்பிலே, மாந்திரிகத்திலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு ஜனத்தை விடுதலையாக்கி ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தேவன் ஒரு யவன ஜனத்தை உருவாக்க விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள். சபையே, நீ இருக்கிற பிரகாரமாக இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. சபையில் இருக்கிற ஒவ்வொரு புருஷர்களும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களும், சபையில் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களும், சிறியோரும் பெரியோரும் இந்த கடைசி காலத்தின் எழுப்புதலுக்காக ஒரு யங் ஜெனரேஷனாக, ஒரு யவன ஜனமாய் உருவாகித்தான் ஆக வேண்டும். That's God's desire. அது தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம், பாரம். ஏதோ முழு நேர ஊழியத்துக்கு இருக்கிறவர்கள், சபையின் போதகர்கள், மேடையில் இருக்கிறவர்கள் மாத்திரம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம் அல்ல. ஒவ்வொருவரும் கடைசி நாட்களில் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ ஆண்டவருக்காக ஒரு யவன ஜனமாய் எழும்பித்தான் ஆக வேண்டும். First of all, அந்த யவன ஜனம் உருவாவதற்கு they need an anointing. ஒரு அபிஷேகம் வேண்டும்யா, ஒரு அபிஷேகம் வேணும். ரெண்டு பேரை நான் சொன்னேன், தாவீதின் அபிஷேகமா, சவுலின் அபிஷேகமா? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அபிஷேகம் என்றால் நமக்குள் ஒரு கற்பனை இருக்கிறது. அபிஷேகம் பெற்றிருந்தா அந்நிய பாஷையில பேசணும், அபிஷேகம் பெற்றிருந்தா கையை தட்டணும், அபிஷேகம் பெற்றிருந்தா குதிக்கணும், அபிஷேகம் பெற்றா கீழே விழுந்து பரலணும், மேல கீழே சொல்லணும். இவங்க மட்டும்தான் அபிஷேகம் பெற்றவர்கள் என்கிற ஒரு பிம்பம் நமக்குள் உருவாயிருக்கிறது. நல்ல கவனி தேவ பிள்ளையே, அது ஒரு வெளியரங்கமான அடையாளம். நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்கிறதனுடைய ஒரு வெளியரங்கமான அடையாளம் தான் டங்ஸ் பேசுறது, கை தட்டுறது, குதிக்கிறது, துதிக்கிறது எல்லாமே. It is external one. But anointing என்கிறது, அபிஷேகம் என்கிறது எனக்குள்ளே சில கிரியைகளை நடப்பிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு அதை குறித்து தான் நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு மனுஷன் கையை தட்டலனா, ஒருவேளை ஒரு மனுஷன் நல்ல ஆரவாரத்தோட கீழே விழுந்து பரலன்னா நம்ம சொல்லிடுறோம், இந்த ஆள் அபிஷேகம் வரல, இந்த அம்மா அபிஷேகம் வரல. நோ! அபிஷேகம் என்பது வித்தியாசமான காரியங்களை கொண்டது. ஒரு மனிதன் அபிஷேகம் பெறும் பொழுது கண்ணீரோடு கூட அழுது கொண்டிருப்பான். இன்னொரு மனுஷி அபிஷேகம் பெறும் பொழுது அப்படியே சிரித்துக் கொண்டு அப்படியே கர்த்தரை கைகளை உயர்த்தி ஆராதிப்பார்கள். அது ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம். It is a different experience. ஆனால் அதை வைத்து இவங்க அபிஷேகம் பெற்றவங்க, இவங்க அபிஷேகம் பெறலன்னு சொல்லி நம்ம யாரையும் முடிவு பண்ண கூடாது. அபிஷேகம் என்பது என் உள்ளார்ந்த மனிதனுக்குள், என்னுடைய தீர்மானத்துக்குள், என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள் எனக்குள் ஏற்படுகிற எழுப்புதலின் மாற்றம் தான் அபிஷேகம். தாவீதினுடைய அபிஷேகம், சவுலினுடைய அபிஷேகம், இதை மையமாக கொண்டு சில குறிப்புகளை பேசுவதற்கு ஆவியானவர் கிருபை தருவாராக. நான் எப்பொழுதெல்லாம் 1 சாமுவேல் 9ன்னு சொல்றேனோ அப்பொழுதெல்லாம் சவுலை குறித்து பேசுகிறேன்னு நீங்க நினைச்சுக்கணும். எப்பெல்லாம் 1 சாமுவேல் 16-17ன்னு சொல்றேனோ அப்போதெல்லாம் தாவீதை குறித்து பேசுகிறேன். இதை நல்ல முதல்ல மனசுல செட் பண்ணிக்கிடுங்க. எப்பொழுதெல்லாம் 1 சாமுவேல் 9ன்னு சொல்றேனோ அப்பெல்லாம் யாரை பத்தி பேசுறேன்? சத்தமா சொல்லுங்களேன், சவுலை பத்தி. எப்பெல்லாம் 1 சாமுவேல் 16-17ன்னு சொல்றேனோ அப்பொழுதெல்லாம் யாரை குறித்து பேசுறேன்? அப்படி மனசுல செட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் 1 சாமுவேல் 9-16 இது ரெண்டுக்குள்ளே 2 விரல வச்சுக்கிட்டு மாத்தி 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 கம்பேர் பண்ணி ஒரு 5 குறிப்புகளை இன்றைக்கு முதல் நாளிலே தியானிக்க ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. நம்பர் 1 வேகமா
கவனமாய் நான் குறிப்புகளுக்குள்ளே போக விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இப்ப 1 சாமுவேல் 9 உங்க மனசுக்கு யார் வந்துடணும்? சவுல் வந்துடணும். அதனுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமற் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயிம் மலைகளையும் ஷலீஷா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள். அங்கேயும் காணவில்லை. பென்யமீன் நாட்டை உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே. சவுலை குறித்து முதலாவது சொல்லுகிறேன். இவன் தன் தகப்பனுடைய கழுதைகளை, தன் தகப்பனாகிய கீசினுடைய கழுதைகளை தொலைச்சு போட்டான். நல்ல கவனிக்கணும். ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன்தான். ஆனால் அவனை குறித்து நான் பேசுகிறேன். அவன் தன் தகப்பனின் கழுதைகளை துடைத்து விட்டான். தன் தகப்பன் அவனிடத்தில் நம்பி கொடுத்த கழுதை. கவனமாய் கேளுங்கள். கீஸ் தன்னுடைய மகனிடத்தில் நம்பி கொடுத்த கழுதைகள். என் மகன் இந்த கழுதைகளை பார்த்துக்குவான், என் மகன் இந்த கழுதையை ஒழுங்கா மேய்ப்பான், என் மகன் இந்த கழுதையை பெருக பண்ணுவான், என் மகன் இந்த கழுதையை பழுக பண்ணுவான், பெருக பண்ணுவான்னு நம்பி தகப்பன் கொடுத்ததான ஒரு கழுதை கூட்டம். ஆனால் சவுலோ தன் தகப்பனுடைய கழுதைகளை துளைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He loosed his father's donkey. தகப்பனுடைய கழுதைகளை துளைத்து போட்டான். இது ஒரு பக்கம் இப்படி இருக்கட்டும். தகப்பனுடைய கழுதைகளை துளைத்தான். அப்படி இங்கே வாருங்கள். 17வது அதிகாரத்துக்கு வாங்க. 17வது அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். 17-15 வாசிங்கள். தாவீது சவுலை விட்டு திரும்பி போய் பெத்லகேமில் இருக்கிற தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். பாஸ்டர், நீங்க விளக்கம் சொல்லாமலே எங்களுக்கு ஓரளவுக்கு புரியுதுன்னு சொல்ற பிள்ளைங்க கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். கைத்தட்டி ஆண்டவரை துதிக்கலாமே. ஒருவன் தன் தகப்பனுடைய கழுதைகளை தொலைத்தான், ஒருவன் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். See the difference between this and that? சகோதரா புரியுதா? அம்மா புரியுதா? ஐயா புரியுதா? ஒருவன் சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகளை தொலைச்சிட்டு 4 நாட்டுல போய் தேடினானாமா. 4 நாடுகள் அங்க போட்டிருக்கு. 4 நாடுகள். நமக்கு ஒரு நாட்டுக்கு பாஸ்போர்ட் எடுத்து, விசா எடுத்து, ஏர் டிக்கெட் எடுத்து போயிட்டு வர்றதே பெரிய பாடா இருக்கு. இவன் கழுதைக்காக 4 நாடு டிராவல் பண்ணி இருக்கிறான். கழுதையை தொலைச்சுட்டு 4 நாட்டுக்கு போய் கழுதையை காணோம் 4 நாட்டுல போய் தேடி இருக்கான் தகப்பனுடைய கழுதையை தொலைச்சிட்டு. ஆனால் இங்கே ஒருவனை குறித்து பார்க்கிறோம். தகப்பன் அவனை நம்பி கொடுத்த ஆடுகளை மேய்க்கிற ஒருவனாயிருந்தான். அதுவும் கூட நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, தாவீது போர்க்களத்துல போய் நிற்கும் பொழுது அங்கே கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் சகோதரர்கள் தாவீதை பார்த்து சொல்றாங்க, அப்பா கொடுத்த கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு எதுக்குடா இங்க வந்த? அவங்க அப்பா கூட அவனை நம்பி நிறைய ஆடுகள் கொடுக்கலங்க. கொஞ்சம் ஆடு, ஒரு 10 ஆடு, ஒரு 15 ஆடு, ஒரு 50 ஆடு. ஆனா தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட ஆடுகளை தன் இதயத்தின் உத்தமத்தின்படி உண்மையாய் மேய்த்தான். நல்ல கவனி தேவ பிள்ளையே. அபிஷேகத்தினுடைய முதல் தன்மையை சொல்லுகிறேன். அபிஷேகம் என்பது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகள், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வரங்கள், நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்துகள், நம்மை கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள், நமக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியங்கள் ஒன்றை கூட தொலைய விடாதபடி அவைகளை காப்பதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் எதுக்கு? That anointing is protect. பாதுகாக்கும் ஒரு அபிஷேகம். இன்னைக்கு நிறைய பேரு பல காரியத்தை தொலைச்சிட்டோம்.
நிம்மதியை தொலைச்சிட்டோம், சந்தோஷத்தை தொலைச்சிட்டோம், சமாதானத்தை தொலைச்சிட்டோம், கணவனை தொலைச்சிட்டோம், மனைவியை தொலைச்சிட்டோம், பிள்ளைகளை தொலைச்சிட்டோம், ஆத்துமாக்களை தொலைச்சிட்டோம். கர்த்தர் நமக்கு நம்பி கொடுத்த கிருபைகள், வரங்கள், கிருபா வரங்கள், அபிஷேகங்கள், தாளந்துகள் ஏதோ ஒரு விதத்திலே துளைந்து போய் இருக்கிறது. ஆனால் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு யவன ஜனமாக நான் உன்னை எதற்கு உருவாக்க விரும்புகிறேன் என்றால், உனக்குள்ளே ஒரு அபிஷேகத்தை நான் எதற்கு கொடுக்க விரும்புகிறேன் என்றால், நீ எவைகளை எல்லாம் துளைத்தாயோ, நீ எவைகளை எல்லாம் விட்டாயோ, அவைகளை எல்லாம் ரீகைன் பண்ணுகிற, அவைகளை எல்லாம் மீண்டும் கண்டுபிடிக்கிற, அவைகளை பாதுகாக்கிற, அவைகளை உருவாக்குகிற, அவைகளை மேய்க்கிற, அவைகளை வளர்க்கிற, அவைகளை பெருக பண்ணுகிற ஒரு அனுபவம் தான் யவன ஜனத்துக்கு கர்த்தர் தருகிறார். எதெல்லாம் தொலைச்சிங்களோ, எதெல்லாம் தொலைச்சிங்களோ அது ஆண்டவர் திரும்ப தர்றாரு. ஆண்டவர் திரும்ப தர்றாரு. 2020ல 21ல 22ல 23ல என் தேவ ஜனமே, நீ எதை தொலைச்ச? நீ எதை தொலைச்ச? நிம்மதியை தொலைச்சாயா? உன் மனைவியை தொலைச்சாயா? உன் புருஷனை தொலைச்சாயா? உன் வாழ்க்கையை தொலைச்சாயா? உன் கிருபைகளை தொலைச்சாயா? ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில அதை மீண்டும் தர விரும்புகிறார். அதை மீண்டும் தர விரும்புகிறார். அதற்கு தான் ஒரு அபிஷேகம், அதற்கு தான் ஒரு அபிஷேகம், அதற்கு தான் ஒரு அபிஷேகம், அதற்கு தான் ஒரு அபிஷேகம். நம்புகிற தேவ பிள்ளைகள் கைத்தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ, கைத்தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ, கைத்தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. 4 வார்த்தை அந்நிய பாஷையில பேசி, 4 வார்த்தை அந்நிய பாஷையில பேசி, எனக்குள்ளே அந்த அபிஷேகம் ஏகராஹதரபகனஹோ ஷேகடபரஹலமோ லிபனஹதரஹதலபா எல்பரஹதரபகலபோ இலபஹரஹதனஹதலபா. நீ தொலைச்சதெல்லாம் கர்த்தர் மீண்டும் தர்றாரு. சபையில இருந்து தொலைக்கப்பட்ட ஆடுகள், சபையில் இருந்து வெளியேறின ஆடுகள் மீண்டும் God wants to rebuild. மீண்டும் கட்டப்படும். ஏகரபலஹதரஹதோ மேகரஹதர மனஹதோஷபே பேலபரஹதோபரக மனஹதபா இலமஹதரஹதெனமகரஹதோபரபே மாதகோபரஷதேகரஹதோ நமகா உர்ஷிகரே பகரஹலஹதலஹதல. ஹalleluya. 2 கரங்களை உயர்த்தி சத்தமா பாடுங்க, சத்தமா பாடுங்க. When there is a Holy Spirit, there is a liberty. When there is a Holy Spirit, there is a liberty. ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலையும் உண்டு, அங்கு சந்தோஷம் உண்டு, அங்கு சமாதானம் உண்டு. நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு. நன்றி ஆவியானவரே. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து தெய்வத்தை மகிமைப்படுத்தி. நம்பர் 1, எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் துளைப்பதற்கு அல்ல, மேய்ப்பதற்கு. சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகளை துளைத்தான், தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். நம்பர் 1. நம்பர் 2, எதற்கு எனக்கு இந்த அபிஷேகம்? எதற்கு என்னை ஒரு யவன ஜனமாய் தேவன் உருவாக்க வேண்டும்? எதற்கு என்னை ஒரு எழுப்புதலின் சந்ததியாய் உருவாக்க வேண்டும்? இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 9வது அதிகாரத்துக்கு வாருங்கள், வேகமாய் 9வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கே இன்னொரு காரியத்தை நாம் பார்த்து விடலாம். 15வது வசனத்திலிருந்து 15, 16, 17 வாசிங்க பாஸ்டர். சவுல் வர ஒரு நாளுக்கு முன்னே, சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னமே கர்த்தர் சாமுவேலின் காது கேட்க, நாளை இந்நேரத்துக்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது
கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லி இருந்த மனுஷன் இவனே, இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. இங்க இப்பொழுது சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகளை தொலைச்சிட்டார். தொலைச்சிட்டு 4 நாட்டுக்கு பயணம் பண்றாரு. கழுதைய காணோம், கழுதைய காணோம், கழுதைய காணோம். ஊரு ஊரா போய், எங்க அப்பா கழுதைய பாத்தீங்களா சார்? சார் எங்க அப்பா கழுதைய பாத்தீங்களா சார்? இங்க மேய வந்துச்சா சார்? இங்க மேய வந்துச்சா சார்? மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு, கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இப்படி சூழ்நிலை போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சவுல் தன்னிடத்தில் இருக்கிற வேலைக்காரனை பார்த்து சொல்றாரு, எப்பா இங்க யாராவது தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இருக்காங்களாப்பா? கழுதை எங்க இருக்குன்னு யாராவது பார்த்து சொல்றதுக்கு இங்க ஆள் இருக்காங்களாப்பா? யாராவது வெத்தலையில மை தடவி அப்படியே பார்த்து உன் கழுதை இங்கதான்ப்பா மேயுது அப்படின்னு பார்த்து சொல்றதுக்கு யாராவது ஒரு ஆள் கிடைப்பாங்களாப்பா? வேலைக்காரன் சொல்றாரு, சார் இங்க ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி சார், தான் முதல் பெயர் சபா மட்டும் ஒரு மிகப்பெரிய ப்ராஃபட் சார், அவர்கிட்ட போனா கழுதை எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லிடுவாரு சார் அப்படின்னு வேலைக்காரன் சொல்றாரு சவுலை பார்த்து. இப்ப சவுலும் வேலைக்காரனும் அந்த தீர்க்கதரிசியை பார்க்கிறதுக்கு போறாங்க. ஆனா வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னமே, day before, ஆண்டவர் தெளிவாய் சவுல் கிட்ட சாமுவேல் இடத்துல சொல்றாரு, நாளை இந்நேரத்தில் tomorrow by this time 2 பேர் உன்னை பார்க்க வருவாங்க. அப்படி பார்க்க வரும் பொழுது அதுல ஒருவனை நீ இஸ்ரவேலுக்கு அதிபதியா அபிஷேகம் பண்ணணும். நல்லா கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப கழுதைய குறி சொல்றதுக்காக, கழுதை எங்க இருக்குன்னு கேட்கிறதுக்காக அந்த ஞான திருஷ்டினால தீர்க்க தரிசனத்தினால தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி வேலைக்காரனும் அந்த சவுலும் போய் கேட்கிறாங்க. ஐயா எங்க கழுதை எங்க இருக்குன்னு கேட்க வந்தோம். ஆனா வந்த இடத்துல அவனுக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கிறது. இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். வந்த இடத்துல அவனுக்கு ஒரு அபிஷேகம் கிடைக்கிறது. சவுலுக்கு என்னமோ அபிஷேகத்தை பெற வேண்டும் என்கிற ஒரு ஆசையெல்லாம் கிடையாதுங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஒரு விருப்பம் எல்லாம் சவுலுக்கு கிடையாது. அவனுக்கு தேவையெல்லாம் கழுதை 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 கழுதை. அப்பா கழுதை தொலைஞ்சு போச்சு, வேணும். அப்பா கழுதை வேணும், அப்பா கழுதை வேணும், அப்பா கழுதை வேணும். அதனாலதான் நாடு நாடா சுத்திக்கிட்டு இருக்கிறார். 4 நாட்டுக்கு ஏறி இறங்கியாச்சு. கழுதை 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 பாரம் தான். அபிஷேகத்தை குறித்த பாரம்லாம் கிடையாது. என்னமோ அவனுடைய நேரம் கழுதையை தேட வந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு அபிஷேகம், இவனுக்காக ஒரு விருப்பம், ஒரு வாஞ்ச, ஒரு தாகம், அபிஷேகம் வேணும்னா இல்ல, கழுதை மேலதான் பாரம். இப்படி இருக்கும்போது இங்க ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போம். 16வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை படிங்க பாஸ்டர். 16:1 படிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்கு நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். Underline the word, உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். நல்லா கவனிங்க. ஒருத்தன் தேடி வந்து அபிஷேகத்தை பெறுகிறான், இன்னொருவனுக்கு தேடி போய் அபிஷேகம் கிடைக்கிறது. புரிந்த தேவ பிள்ளைகள் கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. ஹalleluya. How many of you understand what I am saying? Hallelujah. சத்தமார் ஹalleluya. ஐயா இவனுக்கு வந்த இடத்துல அபிஷேகயா, வந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகம். இங்க அபிஷேகமே தேடி போய் அவனை அபிஷேகிக்கிறது தாவீதை. அவனுக்கு நோக்கமெல்லாம் ஆசையெல்லாம் கழுததானே, தேவையெல்லாம் கழுததானே. யாருக்கு? சவுலுக்கு.
ஆனா வந்த இடத்துல போனா போச்சுன்னு தேவனுடைய பிரதான திட்ட, கிருபையின் திட்டம், இரக்கத்தின் திட்டம், அவனுக்கு ஒரு அபிஷேகம், வந்து கிடைத்த அபிஷேகம், யதார்த்தமாய் வந்து கிடைத்த அபிஷேகம். ஆனா இங்க தேவன் சாமுவேல் இடத்துல சரியா சொல்லி, எழும்பு, தைல குப்பையை எடு, தைலத்தால ஊத்து, கிளம்பி பெத்லகேமுக்கு போ, நான் ஒருத்தனை காட்டுவேன், அந்த குடும்பத்துல அவன் மேல அபிஷேகத்தை ஊற்று, அவனை எனக்கென்று ஒரு யவன ஜனமாக, எனக்கென்று ஒரு யவன ஜனமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அபிஷேகம் என்கிறது, அபிஷேகம் என்கிறது என்னை தேடி வருகிறது, என்னை தேடி வருகிறது, என்னை தேடி வருகிறது, என்னை தேடி வருகிறது. இந்த நாட்களிலே, இந்த கன்வென்ஷன் மீட்டிங்கிலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த மைதானத்தில் இருக்கிற எல்லார் மேலும், எல்லார் மேலும் நிறைவாய் 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 அவரே ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி, சத்தமா சொல்லுவோமா, நான் தேடி, என்ன தேடி வந்தாரையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எந்தன் இயேசுவே, ஓ எந்தன் இயேசுவே, எந்தன் எந்தன் இயேசுவே. தெளிவா சொல்றேன், தெளிவா சொல்றேன். ஒருவன் தன் தகப்பனுடைய கழுதைகளை தொலைச்சான், ஒருவன் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்ச்சான். ஒருவன் தேடி போய் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், ஒருத்தனுக்கு அபிஷேகம் தேடி வந்து அவனை அபிஷேகித்தது. மூன்றாவது 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 9வது அதிகாரத்தினுடைய 22, 23, 24 வசனங்களை படிங்க பாஸ்டர். சாமுவேல் சவுலையும், சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவள் ஏறக்குறைய 30 பேராயிருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, நான் உன் கையில் ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். போதும் பாஸ்டர், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கொஞ்சம் ஷார்ப்பா கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிடும். இப்ப திரும்ப பழையதுக்கு வரேன், பழசுல இருந்து கதைக்கு வரேன். சவுல் என்ன செஞ்சிட்டாரு? தகப்பனுடைய கழுதைகளை, கொஞ்சம் வரீங்களா, ஃபாலோ பண்ணி வரீங்களா? சவுல் என்ன செஞ்சிட்டாரு? தகப்பனுடைய கழுதைகளை தொலைச்சிட்டாரு. வெரி குட், சூப்பரா சொல்றீங்க. எப்படி ஃபாலோ பண்ணி வாங்க, எப்படி ஃபாலோ பண்ணி வாங்க. எத்தனை ஊர்ல போய் தேடினாரு? 4 ஊருக்கு போயிருக்கிறாரு. ஒரு ஊரா, தேசமா போய் தேடுறாரு. ஆமா, இப்ப வந்த இடத்துல அவருக்கு என்ன கிடைக்க போகுது? அபிஷேகம் கிடைக்க போகுது. ஆனா வர்றதுக்கு முன்னாடியே இன்னான் வருவான்னு சொல்லி சவுல் இடத்துல, சாமுவேல் இடத்துல ஆண்டவர் சொன்ன போது, அவங்க எல்லாம் பலி செலுத்தி ரெடியா இருக்கும் போது, சமயக்கார அண்ணாச்சியை கூப்பிட்டு, அண்ணா சமயக்கார அண்ணாச்சி அப்படின்னு கூப்பிட்டு, அவர்கிட்ட ஒரு முன்னந்தொடைய, அதாவது இன்னும் தெளிவா உங்களுக்கு சொல்ல போறதா, ஒரு பீஃபினுடைய முன்னந்தொடையை எடுத்து ஒரு பிரிசர்வ் பண்ணி வை. ஒருத்தன் வருவான், அவனுக்கு கொடுக்கணும். கரெக்டா வந்துட்டாரு. எதுக்கு வந்தாரு? கழுதைய தேடி. கேக்குறாரு, சார் கழுதை தொலைஞ்சு போச்சு சார், 4 ஊருக்கு தேடிட்டு போறோம், கழுதைய காங்கல. உங்ககிட்ட வந்தா நீங்க ஞான திருஷ்டினால கழுதை எங்க மேய்துன்னு கரெக்டா சொல்லிருவீங்களாமே. இந்த பைய சொன்னா அதை நம்பி வந்திருக்கிறேன். சாமுவேல் சொல்றார், வெயிட், கழுதை தானே வேணும், கண்டிப்பா உனக்கு கழுதை கிடைக்கும், பொறு. ஆனா அதுக்கு முன்னாடி என் கூட உட்கார்ந்து சாப்பிடு, முதல்ல சாப்பிடு. 30 பேர் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெரிய டைனிங் டேபிள், 30 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க.
நடுவுல சென்டர் பார்ட்ல the great சாமுவேல் உட்கார்ந்து இருக்கிறார். 30 பேர் இப்படி ரவுண்டா உட்கார்ந்து இருக்கிறாங்க. தன் வலது பக்கத்துல அந்த அந்த சவுல கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். உட்கார வச்சுட்டு சமயக்காரன் நினைச்சிய பார்த்து சொல்றாரு, நினைச்சி இங்க வாங்க, இவனுக்குன்னு ஒரு தனியா அவனு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தேன்ல, அதை கொண்டு வந்து வைங்க அப்படின்ன போது ஒரு லெக் பீஸ், பெரிய லெக் பீஸ், சிக்கன் லெக் பீஸ் சொல்லல, என்ன லெக் பீஸ், அதத்தான் அதை கொண்டு வந்து வைக்கிறார். ஒரு முன்னன் தொடைய உங்களால சாப்பிட முடியுமா? முடியாது. அதை கொண்டு வந்து முழு தொடைய வைக்கிறார். அப்ப ஒரு பங்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பங்கு சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்களேன், முன்னந்தொடை சொல்லுங்க, ஒரு பங்கு, ஒரு முழு பீஃபினுடைய ஒரு லெக் பீஸ் மட்டும் வைக்கிறார். யாருக்கு? யாருக்கு? ஆமா, இது இப்படி இருக்கட்டும், இது அப்படியே மனசுக்குள்ள வச்சுக்கிறீங்க. இப்ப இங்க வாங்க, இப்ப இங்க வாங்க, இப்ப இங்க வாங்க, இங்க வாங்க. 16:2 படிங்கய்யா, 16:2 படிங்க பாஸ்டர். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடு கொண்டு போய், ஒரு காளையை, ஒரு முழு காளையை கையோடு கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன். பாஸ்டர், நீங்க விளக்கம் சொல்லாமலே எங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்ற பிள்ளைங்க பைபிள மடியில வச்சுட்டு கை தட்டி ஆண்டவரே நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம், நல்லா துதிங்க பாப்போம், அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சவுலுக்கு கிடைத்தது என்னமோ ஒரு லெக் பீஸ், பட் இவருக்கு கிடைத்தது என்னமோ ஒரு முழு காளை. இன்னைக்கு நான் சொல்றேன், அபிஷேகம் எனக்கு எதுக்குன்னா, ஏதோ தொட்டுக்கோ தொடச்சுக்கோ இப்படித்தான் இருக்கு, இவ்வளவுதான் இருக்கு, என்னால இவ்வளவுதான் உனக்கு ஆசீர்வதிக்க முடியும், இவ்வளவுதான் என்னால உனக்கு தர முடியும். சில பேர் சொல்லுவாங்க, பார்த்திருக்கிறீங்களா, ஐயா 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 90% ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், என்னமா அந்த 10% மட்டும் என்னால ஆசீர்வதிக்கப்படவே முடிய மாட்டேங்குது. சில பேர் 99% ஆண்டவர் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டார் பாஸ்டர், அந்த ஒண்ணு தான் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. எல்லாம் இருக்கு பாஸ்டர், எல்லா நன்மை இருக்கு, என்னமா என் மருமகளுக்கு ஒரு புழு பூச்சி மட்டும் தான் வர மாட்டேங்குது, அது ஒண்ணு மட்டும் தான் தொங்கி கிடக்கு, அது ஒண்ணு மட்டும் தான் கிடைக்கல. ஐயா, அபிஷேகம்ன்றது ஒண்ணு வந்துச்சுன்னா எனக்கு தொட்டுக்கோ தொடச்சுக்கல்ல, முழுவதும் சம்பூர்ணமான நிறைவான அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை துதிங்க. நிறைவான சம்பூர்ணமான இந்த 2024 பிலடெல்பியா திருச்சபையினுடைய ஜெனரல் கன்வென்ஷன் மீட்டிங்க்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த நாட்கள் கன்வென்ஷன் முடிவதற்குள்ளாக கர்த்தர் ஒரு பூரணமான பரிபூரணமான நிறைவான முழு ஆசீர்வாதத்தை ஆரோக்கியத்திலே, சுகத்திலே, பொருளாதாரத்திலே, குடும்ப சமாதானத்திலே, சபை எழுப்புதலிலே, கற்பத்துக்கு அடுத்த எல்லா விதமான எல்லா தலைமுறைகளுக்கு அடுத்த, பிள்ளைகளுக்கு அடுத்த, சந்தானத்துக்கு அடுத்த, ஸ்தானத்துக்கு அடுத்த எல்லா விதமான பூரணமான முழு காலை. யாருக்கு வேணும் லெக் பீஸ்? இந்த கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம், சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். முழுமை, சம்பூர்ணம், the fullness. எங்க அபிஷேகம் இருக்கோ, எங்க அனாயிட்டிங் இருக்கோ, அங்க வெறுமைக்கு இடமில்லை. அங்கு ஒரு நிரப்புதல், அங்கு ஒரு பூரணம், அங்கு ஒரு சம்பூர்ணம், அங்கு ஒரு சம்பூர்ணத்தை கர்த்தர் தரதான் போறாரு. ஐயோ, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ ஒளிபெருக்கில கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருந்தாலும் உனக்கு நேரா ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வருது. நீ சவுலின் அபிஷேகத்தை பெற்ற பிள்ளை அல்ல, நீ தாவீதினுடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளை. அப்படி தாவீதினுடைய அபிஷேகத்தை நீ பெற்றிருப்பானா, உன்னை பார்த்து நான் சொல்றேன், உனக்கு ஒரு லெக் பீஸ் அல்ல, உனக்கு ஒரு முன்னந்தொடை அல்ல, உனக்கு ஒரு முழு காலை சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். They are satisfied in my blessing, in my anointing.
ஏ ஹராபா கரஹா லா ஷோகோரோ தேபா ரஹா லமா கரஹா. யாருக்கெல்லாம் லெக் பீஸ் வேணும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்றாங்க பாரு வந்து பேரு. ஏசு ராஜா. யாருக்கெல்லாம் முழு காலை வேணும் இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். லெக் பீஸ் வேண்டாம், முழுசு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க முழுசு, பூரணம், சம்பூர்ணம். உங்க ஊர்ல சாப்பிட வந்தா இலை நிரம்பிருது. 7 வகையான கூட்டுகள் என்ன, 3 வகையான பாயாசங்கள் என்ன. ஐயோ பாஸ்டம்மா நிரப்பிடுறாங்க. அதுக்கு பேர் தான் சம்பூர்ணம். சொல்லுங்க பாப்போம். தொட்டுக்கோ தொடச்சுக்கலாம் கிடையாது, எல்லாமே மீதி எடுத்து கொட்டுறதான். காபி கொடுத்தா கூட ஒரு டம்ளர்ல கொடுக்கறது கிடையாது, ஒரு பெரிய லோட்டால. அது ஒரு 4 நாளைக்கு வச்சு குடிக்கலாம் போல எங்க ஊருக்காரங்க. சம்பூர்ணம் சொல்லுங்க பாப்போம். சத்தமா சொல்லுங்களேன். சொல்லும் போதே கர்த்தர் அதை நம்ம சிரசுல வந்து விடிய பண்ணட்டும், சிரசுல வந்து நடத்தட்டும். தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, தலை மேல கைய வச்சு சொல்லுங்க, சம்பூர்ணமான ஆசீர்வாதம். சொல்லுங்க, சம்பூர்ணமான ஆசீர்வாதம். ஒரு முழு கால கர்த்தர் இந்த ஆண்டு எனக்கு தர போறாரு. எதிலையுமே குறைவல்ல, எதிலையுமே குறைவல்ல, எதிலையுமே குறைவல்ல, எதிலையுமே குறைவல்ல. எல்லாத்துலயும் நிறைவு, 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 நிறைவு. மீதி எடுக்கத்தக்கதாக. 3 காரியங்களை சொன்னேன், 3 காரியங்களை சொன்னேன். நம்பர் 1, சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகளை துளைத்தான். தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். சவுல் தேடி போய் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டான். தாவீதுக்கு தேடி வந்து அபிஷேகம் கிடைத்தது. சவுலுக்கு கிடைத்தது என்னமோ ஒரு முன்னன் தொடை, தாவீதுக்கு கிடைத்தது என்னமோ ஒரு முழு காளை. நான்காவது 9வது அதிகாரத்துக்கு வந்துருங்க பாஸ்டர்யா. 9வது அதிகாரத்துக்கு வாங்க எல்லாரும். 9ன்னு வந்தால யார பாத்துறோம் நம்ம? சவுல். அங்க படிங்களேன், அங்க படிங்களேன், அங்க படிங்களேன். 26, 27 அப்புறம் 10வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை சேர்த்து படிங்க பாஸ்டர்யா. அவர்கள் அதிகாலமே கிழக்கு வெளுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவுலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவுல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனே நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. போதையா, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. 4வது ஒரு காரியம். திரும்ப விஷயத்துக்கு வரேன். திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்ப்போம். திரும்ப அந்த சரித்திரத்தை சொல்றேன். நல்ல கவனிங்க. சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகளை தொலைச்சிட்டார். எத்தனை ஊர்ல போய் தேடுறாரு? 4 ஊர்ல தேடினாரு. கிடைச்சிச்சா? 4 ஊர்ல கிடைக்கல. இப்ப யார தேடி வர்றாங்க? சாமுவேல. எதுக்காக வர்றாங்க? கழுதைய பெறணும்ன்றதுக்காக. வந்த இடத்துல என்ன நடக்குது? விருந்து நடக்குது. விருந்துல சாமுவேலுக்கு என்ன கிடைச்சிச்சு? சவுலுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒரு முன்னன் தொடை. சாப்பிட்டாச்சா? அதோட சீன் முடிஞ்சிச்சா? இப்ப கரெக்டா கவனிங்க அண்ணாச்சி, நல்லா கேளுங்க அம்மா, தாடி நல்லா கேளுங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச உடனேயும் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, எப்பா ஆயத்தமாக, நான் உன்ன ஒரு காரியம் செய்ய போறேன், உன்னை அபிஷேகிக்க போறேன். நீ போய் குளிச்சு நல்ல உடையெல்லாம் மாற்றி ஆயத்தமாக. வேகமா போறாரு, ஆயத்தம் ஆறாரு. ஆயத்தமாயிட்டு மேல் வீட்டுல இருந்து கீழே வர்றாரு. இப்ப மொத்தம் 3 பேர். யார் யாரு? 1 சாமுவேலு, 2வது சவுலு, 3வது வேலைக்காரன். 3 பேரையும் கூட்டிக்கிட்டு நேரா போறாங்க. எங்க போறாங்க?
ஊருக்கு வெளியில, அங்க போட்டிருக்கு பட்டணத்துக்கு வெளியில, ஊருக்கு வெளியில, அவுட்டர் ஆஃப் த சிட்டி, அங்க கூட்டிட்டு போறார். எத்தனை பேர் போறாங்க சொல்லுங்களேன்? 3 பேர் போறாங்க. ஏற்கனவே இங்க ஒரு 30 பேர் இருக்கிறாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவங்க. அவங்க எல்லாத்தையும் கலட்டி விட்டாச்சு, இப்ப போறதே மொத்தம் எத்தனை பேர் தான்? 3 பேர் தான். 1 சாமுவேல், 2 சவுல், 3 வேலைக்காரர். நேரா எங்க கூட்டிட்டு போறாரு? ஊருக்கு வெளியில கூட்டிட்டு போய் நிறுத்திட்டாரு. சரி, நிறுத்திட்டு இப்ப அபிஷேகம் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா இப்பயும் அபிஷேகம் பண்ணல. இப்ப சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு, உன் கூட இருக்கிறான்ல ஒரு வேலைக்காரன், அவனையும் தூர துரத்து, அவனை முன்னாடி போ சொல்லு. அவனு முன்னாடி போயாச்சு. இப்ப இருக்கிறது எத்தனை பேரு கவனிக்கிறீங்களா? எத்தனை பேரு சொல்லுங்க? யார் யாரு? சாமுவேல், சவுல். 1 சென்டரு, இன்னொன்னு ரிசீவர். அபிஷேகம் பண்றவரு, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றவரு. எங்க வந்து நிக்கிறாங்க? ஊருக்கு வெளியில, கொல்லப்புறத்துல, அவுட்டர்ல. ஊருக்கு வெளியில யாருமே வரமாட்டாங்க. ஊருக்கு வெளியில பாவம் நடக்கும். ஊருக்கு வெளியில அசுத்தங்கள் தான் கிடக்கும். ஊருக்குள்ள டாய்லெட்லாம் இல்லாதவங்க வெளியில போவாங்க. ஆமா, தப்பு பண்றவங்க ஊருக்கு வெளியில போய் இருட்டுக்குள்ள புறம்பான இடத்துல தப்பு பண்ணுவாங்க. அவுட்டர் பிளேஸ், இன்டீரியர் பிளேஸ், அவுட் ஆஃப் த சிட்டி. ஊருக்கு வெளியில பாவ நிறைஞ்ச இடத்துல, அசிங்க நிறைஞ்ச இடத்துல, நாற்ற நிறைஞ்ச இடத்துல 3 பேரும் போய் நிக்கிறாங்க ஊருக்கு வெளியில. ஆமா, அங்க யார் அபிஷேகம் பண்ணுவாரான்னு பார்த்தா அங்க இருந்துகிட்டு இருந்த ஒரு ஐ விட்னஸ் வேலைக்காரன், அவனையும் துரத்தியாச்சு, அவனையும் முன்னாடி போச்சொன்னு அனுப்பியாச்சு. இப்ப இருக்கிறது 2 பேர் தான், அபிஷேகிக்கிறவர், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றவர். இப்ப அவனை முழங்கால் போடு அப்படின்னு சொல்லி தைலத்தை உடைச்சு அவன் தலை மேல ஊத்தி, உன்னை கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக, தலைவனாக அபிஷேகம் பண்ணுகிறார், அபிஷேகம் பண்றார். இப்ப நான் சொல்றேன், என்னத்துக்குங்க இந்த அபிஷேகம்? இது என்ன அபிஷேகம்? இவர் இப்ப இந்த அபிஷேகத்தை வாங்கிக்கிட்டு ஊருக்குள்ள போய் நான் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா, நான் தான் இஸ்ரவேலுக்கு ராஜா, நான் தான் இஸ்ரவேலுக்கு ராஜான்னா எல்லாரும் யாரையா சொன்னா? உன்னை யாரு சொன்னா? நீயா சொல்லிக்கிறியா? யாருக்கு முன்னாடி உனக்கு அபிஷேகம் பண்ணாங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? பாக்குறதுக்கு ஒரு ஐ விட்னஸ் கூட இல்ல. இந்த மாதிரி காலமா இருந்தாலும் ஒரு போட்டோ, ஒரு செல்ஃபி, ஒன்னத்துக்குமே வாய்ப்பு இல்ல. இவர் அபிஷேகத்தை கொடுப்பாரா, அவர் அபிஷேகத்தை வாங்கிக்கிறாரா? ஊருக்கு வெளியில ஒருத்தருமே பார்க்கல. இது ஒரு அங்கீகரிக்கப்படாத ரகசியமான அபிஷேகம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஐயா, ஊருக்கு வெளியிலங்க. இப்ப நம்ம ஊர்ல, உங்க ஊர்ல ஊருக்கு வெளியில அவுட்டர்ல இருட்டுக்குள்ள போனா யாருக்கு தெரியும்? இருந்த ஒரு ஐ விட்னஸ் அவனை அனுப்பிச்சு விட்டாச்சு. இவர் அபிஷேகம் பண்றாராமா, அவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாராமா? யாருக்கு இந்த ரகசிய அபிஷேகம் தேவை? அபிஷேகம் அபிஷேகம் இப்படியா இப்படியா போய் இருட்டுக்குள்ள ஊருக்கு வெளியில யாருமே பார்க்காம ஒரு அபிஷேகம். இது இப்படி இருக்கட்டும், இப்ப இங்கிட்டு வாங்க, இங்கிட்டு வாங்க. இவர் அபிஷேகத்தை கொஞ்சம் பார்த்துருவோம். தாவீதினுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டதா இருந்தது? 16வது அதிகாரத்தின் 13வது வசனத்தை படிங்கயா. 16, 13 படிங்கயா. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் அண்டர்லைன் தி வேர்ட், அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். புரிந்தவர்கள் விளக்கம் சொல்லாமலே புரிந்தவர்கள் கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும், கைத்தட்டி ஆண்டவரை துதிக்கணும், கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஐயா, ஒருத்தனுக்கு கிடைச்சது என்னமோ அந்தரங்க அபிஷேகம், மறைவான அபிஷேகம், அங்கீகரிக்கப்படாத ஒரு அபிஷேகம். ஆனால் தாவீதுக்கு கிடைத்ததோ அவன் சகோதரர்களின் நடுவிலே, சகோதரர்கள் மாத்திரமல்ல, அவனுடையதான தகப்பன் மத்தியிலே, அவனுடைய கோத்திரத்தின் மத்தியிலே, அவனுடைய இனத்தாரின் மத்தியிலே, அவனுடைய ஜனத்தாரின் மத்தியிலே இவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இன்று முதல் இவனை ராஜாவாக நான் அபிஷேகம் பண்ணுகிறேன்.
அபிஷேகம் எனக்கு எதுக்கு தெரியுமா ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? மறைஞ்சு கிடக்கிறதுக்கு அல்ல, ஒளிஞ்சு கிடக்கிறதுக்கு அல்ல, அந்தரங்கத்துல வாழ்றதுக்கு அல்ல. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகம் மலை மேல் இருக்கிற பட்டணமாக, மலை மேல் இருக்கிற பட்டணமாக, 4 பேருக்கு ஆசீர்வாதமாக, 10 பேருக்கு ஆசீர்வாதமாக, விளக்கு தண்டின் மேல் இருக்கிறதான விளக்காக, கட்டிலின் அடியிலே கிடக்கிறதான ஒரு விளக்காக அல்ல, மரக்காலால் மூடி வைக்கப்பட்டிருக்கிற விளக்காக அல்ல. ஓ, அது 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 விளக்கு தண்டின் மேலே வைத்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. என்னுடைய அபிஷேகம் இந்த நதி போகிற இடத்தில் ஜீவ ராசிகள் எல்லாம் பிழைக்கும் என்ற வார்த்தையின்படி அபிஷேகம் பெற்றவனை ஆண்டவரே பிரபலமாக்குவார். அபிஷேகம் பெற்றவனை ஆண்டவரே உயர்த்துவார். அபிஷேகம் பெற்றவன் தனக்கு ஒரு உயர்வுக்காக தேடி போக மாட்டார். அவனை தேவன் உயர்த்துவார், அவனை தேவன் கனப்படுத்துவார். அபிஷேகம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா ஆண்டவரே நம்மளை ஆட்டோமேட்டிக்கா உயர்த்தி 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 கொண்டு போயிட்டே இருப்பாரு. அபிஷேகம் பெற்றவன் வாய்ப்பை தேடி போக மாட்டான். அபிஷேகம் பெற்றவனுக்கு வாய்ப்புகள் வந்து குமியும். அபிஷேகம் பெற்றவன் மறைந்து கிடக்க மாட்டான், ரகசியத்தில் கிடக்க மாட்டான், அந்தரங்கத்தில் கிடக்க மாட்டான். அவனுடைய ஜெப நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் அவனுடைய விளக்கு எரிகிறதா இருக்கும். அவன்தாயா யவன ஜனம், அவன்தாயா யவன ஜனம். யவன ஜனமே, உன்னை ஊருக்கு வெளியில அந்தரங்கத்துல 4 பேர் பார்க்காம உன்னை அபிஷேகிக்கிறதுக்கா நான் உன்னை தெரிந்து கொண்டேன். சவுலின் அபிஷேகத்துக்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உன்னை யவன ஜனமா எப்படி பார்க்கிறேன்? தாவீதின் அபிஷேகத்தை போல அவன் சகோதரன் நடுவுல உன்னை நிறுத்தி உன்னை அபிஷேகித்து இந்த பட்டணத்துக்கு, இந்த கிராமத்துக்கு, இந்த தாலுகாவுக்கு, இந்த வட்டாரத்துக்கு உன்னை விளக்காக வச்சு 4 பேர் உன் வெளிச்சத்துல 4 பேர் உன்னால ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆசீர்வாதத்திலே பிக்கஸ்ட் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. ஆசீர்வாதத்திலே மிக உயர்ந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முதல்ல நம்பர் 1, ஒரு பாவி மனம் திரும்புவது அவனுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதம். இரண்டாவது என்ன தெரியுமா? இரண்டாவது என்ன தெரியுமா? பெரிய 3 ஸ்டார் பில்டிங் 1.5 கோடிக்கு கட்டுறதா? இல்ல ஆடி கார் வாங்கி அமாவாசையில விக்கிறதா? இல்ல BMW வாங்குறதா? என்னதுன்னா நான் 4 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதா எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு தான் கர்த்தர் நினைச்சிருக்கிறார். சபையே, விசுவாசியே, ஆண்டவர் உன்னை எதுக்கு தெரியுமா அழைச்சாரு? உன்னை எதுக்கு தெரியுமா யவன ஜனமா பார்க்கிறாரு? You are the channel of blessing for so many people. You are the channel of blessing for your village. You are the channel of blessing for your house. உன் வீட்டுக்கு நீ ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால். You are the channel of blessing for your office and your working situation. நீ வேலை பார்க்கிற இடத்துல, நீ பணிபுரிகிற இடத்துல கர்த்தர் உன்னை 4 பேருக்கு ஆசீர்வாதமா வைக்கிறதா கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அபிஷேகம். ஹalleluya. சகரியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடித்துக்கொண்டு உம்மிடத்திலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி சொல்றாங்க. பாத்தீங்களா? அதுதான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். என் வஸ்திர தொங்கலை 10 பேர் பிடிச்சுக்கிட்டு பாஸ்டர்களுக்கு உதவி செய்யுங்க, பாஸ்டர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பாஸ்டர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல எங்களை காப்பாத்துங்க 10 பேர் நம்ம வஸ்திர தொங்கலை பிடிச்சுக்கிட்டு நம்ம பின்னாடி வருவாங்கன்னா அது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகம். அவனைத்தான் கர்த்தர் யவன ஜனமா பார்க்கிறாரு. அவனைத்தான் கர்த்தர் யவன ஜனமா பார்க்கிறார். அப்படி ஒரு யவன ஜனம் இந்த கன்வென்ஷன் முடிகிறதுக்குள்ள உருவாகி விட வேண்டும். அதுக்கு தான் இவ்வளவு முயற்சி. கர்த்தர் உங்களை அப்படி பார்க்கிறாரு. கர்த்தர் உங்களை அப்படி பார்க்கிறாரு. மறைஞ்சு கிடந்துராத, ஒளிஞ்சு கிடந்துராத.
புதஞ்சு கிடந்துறாத, உபயோகமற்றவனா பண்ணாத. இங்க பாருங்க, பேசுறவங்க 4 பேர் பேசிக்கிட்டே தான் கிடப்பாங்க. கொலைக்காத நாயும் இல்ல, குறை சொல்லாத வாயும் இல்ல. நாயினா கொலைக்கும், மனுஷன்னா குறை சொல்லுவான். உன்னை முன்னேற விட மாட்டாது இந்த உலகம். ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாரையும் திருப்திப்படுத்த நம்மளால முடியாது. எல்லாரையும் திருப்திப்படுத்த ஏதாவது 4 பேர் நமக்கு குடைச்சு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஆனா குடைச்சு கொடுக்கிறவங்களுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. நம்மால எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்காக அந்த 10 யூதனுக்காக கர்த்தர் ஒன்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். புரணி பேசுறவங்களை தூரத்தல்லு, அதிருப்தியாளர்களை தூரத்தல்லு, தப்பா பேசுறவங்களை தூரத்தல்லு, விமர்சிக்கிறவங்களை தூரத்தல்லு. கர்த்தர் உனக்காக முன்குறித்தவர்கள், உன்னுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள், உன் அபிஷேகத்தை விரும்புகிறவர்கள், உன் முக தரிசனத்தை விரும்புகிறவர்கள், உன் கையை நோக்கி பார்க்கிறவர்கள், உன்னை ஒரு எஜமானனாய், உன்னை ஒரு எஜமாட்டியாய் பார்த்து கொண்டிருக்கிற அந்த வேலைக்காரர்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக கர்த்தர் உன்னை ஒரு யவன ஜனமாக அபிஷேகித்திருக்கிறார். நல்ல கைத்தட்டின்னு ஒரு முறை ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணு. தேவ பிள்ளையே, அந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். அந்த அபிஷேகத்தை சபை பெற்றுக்கொள்ளணும். அந்த அபிஷேகத்தை இந்த கன்வென்ஷன் மீட்டிங்ல பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக தான் கர்த்தர் உன்னை யவன ஜனத்தின் அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். டி மைனர் கொடுங்கம்மா, டி மைனர் கொடுங்க. நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம்மையே நம்புவன். 4 வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன், உம்மையே நம்புவன். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். உம் வசனம்தான் பசியாற்றும் உணவு, உம் பிரசன்னம்தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர். நீரே வெளிச்சமும் மீட்புமானி, நீரே ஜீவனின் பலனானி. நானும் அபிஷேக ஒளிவ மரம், உம் ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், நம்மையே நம்புபவன். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி இந்த முதல் நாள் செய்தியை நான் நிறைவுபடுத்த விரும்புகிறேன். கவனியுங்கள். சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகளை துளைத்தான். தாவீது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்தான். சவுல் தேடி போய் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார். தாவீதுக்கு தேடி வந்து அபிஷேகம் கிடைத்தது. சவுலுக்கு கிடைத்தது என்னவோ ஒரு முன்னந்தொடை, தாவீதுக்கு கிடைத்தது என்னவோ ஒரு முழு காலை. சவுலுக்கு கிடைத்தது என்னவோ அந்தரங்கமான மறைமுகமான ஒரு அபிஷேகம், அங்கீகரிக்கப்படாத அபிஷேகம். தாவீதுக்கு கிடைத்தது என்னவோ அவனுடைய தலைமுறைகள் மத்தியிலே, சகோதரர்கள் மத்தியிலே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அபிஷேகம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். 10வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க பாஸ்டர். 10வது அதிகாரத்தின் முதல் வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து. ஐயா நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க பாருங்க. இப்பொழுது சவுலை அபிஷேகிக்கிற நேரம் வந்து விட்டது. சாமுவேல் சவுலை அபிஷேகிக்க போறாரு.
அபிஷேகிக்கும் போது எதை பயன்படுத்துறாரா? ஒரு குப்பியை எடுத்து, ஒரு குப்பியை எடுத்து, நல்ல கவனிங்க, ஒரு குப்பியை எடுத்து அந்த குப்பியிலே அபிஷேக தைலத்தை எடுத்து கொண்டு போய் சவுலை அபிஷேகிப்பதற்காக அவர் பயன்படுத்துகிற ஒன்று குப்பி. எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, குப்பி. சத்தமா சொல்லுங்க, குப்பி. இது இப்படி இருக்கட்டும், குப்பியின் அபிஷேகம். இப்ப இங்க வாங்க, இங்க வாங்க. 16வது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்து விடுங்கள். 16:1 படிங்க பாப்போம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்த சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தினால் நிரப்பி கொண்டு வா பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்தில். இப்ப நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு அவர் பயன்படுத்தினது கொம்பின் அபிஷேகம். சொல்லுங்க, கொம்பின் அபிஷேகம். சொல்லுங்க. அப்ப சவுலுக்கு யூஸ் பண்ணது குப்பி அபிஷேகம், தாவீதுக்கு யூஸ் பண்ணது கொம்பின் அபிஷேகம். What's the difference between this and that? In English, அந்த குப்பி என்கிற இடத்துல a flask என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. flask, oil filled with a flask என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படினா என்ன அர்த்தம்? flask, flask நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம்ல, டீ ஊத்தி வைக்கிறது, சூடா டீ ஊத்தி வச்சு தேவைப்படும் போதெல்லாம் ஊத்தி குடிச்சுக்கிறதுக்கு. டீ அதுக்குள்ள அந்த ஹீட் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும், நிலைச்சிருக்கும். நல்லா கவனிக்கணும். இப்ப இவனுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன அபிஷேகம்? குப்பி அபிஷேகம். அப்படினா இது ஆல்ரெடி ஊத்தி வைக்கப்பட்ட எண்ணெய். இட்ஸ் a preserved oil, பழைய எண்ணெய். ரொம்ப நாளா குப்பில, அதாவது ஃப்ளாஸ்க்ல கெட்டு போகாம பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இங்க இவருக்கு யூஸ் பண்ணது கொம்பின் அபிஷேகம். கொம்புனா அது எப்படி இருக்கும்னா, எங்களுடைய சபையில இருக்குது, அது இஸ்ரவேல் தேசத்துல விற்பாங்க. இப்படி எக்காலம் ஊதுறதுக்கு ஒரு கொம்பு, தைலத்தை ஊத்தி வச்சுக்கிறதுக்கு ஒரு கொம்பு. அது ஒரு மானும் இல்ல ஆடும் இல்ல, அப்படி ரெண்டு மிக்ஸ் ஆன ஒரு அனிமல், அதனுடைய கொம்பு. அதுலதான் எக்காலம் அப்படி ஒவ்வொரு பாட்டும் பாடும்போது ஊதுவாங்க, ஒவ்வொரு யுத்தத்துக்கு ஊதுவாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. அதுல ஒரு சின்ன சைஸ் கொம்பு, அதுல ஒன்ன ஊத்துனா உடனே யூஸ் பண்ணிடணும், இல்லனா கொம்புக்குள்ள கெட்டு போயிடும், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும், பூசணம் ஊத்து பூஞ்சை உண்டாயிரும். மாசம் அதுல கல்லு உப்பு போட்டு அதுல சுடுதண்ணி ஊத்தி அதை நல்ல அப்படி கிளீன் பண்ணி வைக்கணும், இல்லனா அதுக்குள்ள ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும். அதுல ஒன்ன ஊத்துனா உடனே அதை யூஸ் பண்ணிடணும். அப்ப அந்த கொம்பத்தான் தாவீதுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அப்ப ஒரு புது எண்ணெயை ஊத்தி அதை ரொம்ப நாள் பிரிசர்வ் பண்ண முடியாது, ஊத்துனதை உடனே கொண்டு அவன் தலையில ஊத்தி அபிஷேகம் பண்ணியாச்சு. இப்ப என்ன சொல்ல வரேனா, சவுலுக்கு பயன்படுத்தப்பட்ட குப்பியின் அபிஷேகமானது ஒரு பழைய எண்ணெயின் அபிஷேகம். தாவீதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டதான கொம்பின் அபிஷேகம் என்கிறது புது எண்ணெயின் அபிஷேகம். புரிந்தவர்கள் கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஹalleluya ரஹதரஹலரபா. கர்த்தர் எதற்கு எனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்னா, ஏதோ பழைய அபிஷேகத்துல ஓடுறதுக்கு அல்ல. எவன ஜனமே, உனக்கு பழைய அபிஷேகம் அல்ல, உனக்கு ஒரு புது அபிஷேகம். புது அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் பாவத்தை, உலகத்தை, மாம்சத்தை ஜெயிக்கிறதுக்கு புது புது அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, அதிகாலையில கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு புது கிருபை, புது அபிஷேகம், புது வல்லமை, புது அந்நிய பாஷை, புது அந்நிய பாஷை. ஒரு லட்டின் பேசுற மாதிரி, ஒரு குஜராத்தி பேசுற மாதிரி, ஒரு மராத்தி பேசுற மாதிரி, ஒரு ஹீப்ரு பேசுற மாதிரி, புது அந்நிய பாஷை, புது அந்நிய பாஷை. கர்த்தர் ஒரு நாவல தர்றாரு. புதிய வல்லமை, புதிய தரிசனம், புதிய யுக்தி, புதிய கிருபைகள், புதிய வரங்கள், புதிய ஞானம். ஆமென். Everything become new. Everything become new. ரஹா தஹ ரஹலபா. கைத்தட்டி பெற்றுக்கொள். 4 வார்த்தை அந்நிய பாஷையில பேசி, புது அந்நிய பாஷை கர்த்தர் நாவுல தரட்டும். பேசின அந்நிய பாஷையே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. புது அந்நிய பாஷை, புது அக்கினி, புது நாவுகள், புது பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன். ஏரா தபா ஹதரஹா. பழையனவைகள் எல்லாம் அழிந்து போகின. Everything become new in the presence of God. தேவ பிரசன்னத்தில் எல்லாம் புதுசாகட்டும்.
குடும்ப சமாதானம் புதுசா வரட்டும். சமாதான குறைவுகள் எல்லாம் மாறி புது சமாதானம் குடும்பங்களிலே உண்டாகட்டும். பழைய பலவீன, பழைய மாத்திரை, பழைய இன்சுலின், பழைய விதமான பலவீனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி ஒரு புதிய சுகத்தை, ஒரு புதிய பலத்தை கர்த்தர் தரட்டும். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம் தேவனுடைய சமூகத்தில். There is a new power, there is a new anointing. அவனைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு யவன ஜனம் என்று சொல்லி. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒரு 2 நிமிடங்கள். இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகம், யவன ஜனத்துக்குரிய இந்த அபிஷேகம், முதல் நாள் அபிஷேகத்துக்கு அடுத்ததான யவன ஜனம், அபிஷேகத்துக்கு அடுத்த யவன ஜனம். 5 காரியங்களை சொன்னேன். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் பாருங்க பாப்போம். ஒரு சுருக்கத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நல்ல கவனமா கவனிங்க. சவுல் தன் தகப்பனுடைய கழுதைகளை துளைத்தான். தாவீது தன் தகப்பனின் ஆடுகளை மேய்த்தான். சவுல் தேடி போய் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். தாவீதுக்கு தேடி வந்த அபிஷேகம் கிடைத்தது. சவுலுக்கு கிடைத்தது என்னவோ ஒரு பங்கு, ஒரு முன்னந்தொடை. தாவீதுக்கு கிடைத்தது என்னவோ ஒரு முழு காலை. சவுலுக்கு ஒரு அந்தரங்க ரகசியமான ஒரு அபிஷேகம், அங்கீகரிக்கப்படாத ஒரு அபிஷேகம். தாவீதுக்கோ தன் சகோதர நடுவிலே பகிரங்கமான ஒரு அபிஷேகம். சவுலுக்கு ஒரு குப்பியின் அபிஷேகம், பழைய எண்ணெயின் அபிஷேகம். தாவீதுக்கோ கொம்பின் அபிஷேகம், புது எண்ணெயின் அபிஷேகம். இன்றைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தோடு கூட கர்த்தர் இந்த ஜனத்தை அனுப்ப விரும்புகிறார். மீண்டும் ஒரு முறை, நானும் அபிஷேக ஒளிவமரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், அன்பையே நம்புபவன். எல்லாரும் சேர்ந்து பாடுவே, நானும் அபிஷேக ஒளிவமரம், ஆலயத்தில் நடப்பட்டவன், சமூகத்தில் வாழ்கின்றவன், உம்மையே நம்புவன், அன்பையே நம்புவன். 2 கரங்களை உயர்த்தி, அபிஷேக ஒளிவமரம், நானும் ஆலயத்தில் நடப்பட்டவன். ஆண்டவரே, ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய தேவ மகிமை, ஒரு புதிய தேவ வல்லமை, ஒரு யவன ஜனத்துக்கான ஒரு அபிஷேகம். ஒரு விசை இந்த ஜனத்தை நிரப்பணும் ஆண்டவரே, ஒரு விசை இந்த ஜனத்தை நிரப்பணும் ஆண்டவரே. ஓம் பிரசன்னந்தா, ஓம் பிரசன்னந்தா, உணவு பிரசன்னந்தா, தண்ணி பிரசன்னந்தா, பசியாற்று உணவு. நல்ல 2 கரங்களை உயர்த்தி பாடுவோமே, தாகம் தீர்க்கும் தண்ணி, நீரே வெளிச்சமும் மீட்புமானி, நீரே ஜீவனின் பலனானி, நீரே ஹalleluya, ஹalleluya. நல்ல 2 கரங்களை உயர்த்தி ஹalleluya. ரிவாலா ஹரஹதன கரஹதன கர ஷே ஹalleluya, ஹalleluya. கடைசியாய் ஒரு முறை ஜனத்தின் அந்த மகிமை வேணும், அந்த மகிமை வேணும். யவன ஜனத்துக்கான ஒரு அபிஷேகம், யவன ஜனத்துக்கான ஒரு அபிஷேகம். தாகமுள்ளவன் மேலே, தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுகிறவன், வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை உண்டாக்குகிறவன். தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஊற்றுகிறவன், வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை
அபிஷேகம், உனக்குள்ளே ஒரு புதிய பலன். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? கை தட்டி பெற்றுக்கொள், கை தட்டி பெற்றுக்கொள், வாய்களை திறந்து பெற்றுக்கொள். அபிஷேகத்தின் நிறைவுல, அபிஷேகத்தின் நிறைவுல கண்களை மூடி, கண்களை மூடி, கண்களை மூடி. ஆங்காங்கு தேவ வல்லமை, ஆங்காங்கு தேவ வல்லமை மைதானம் முழுவதிலும், மைதானம் முழுவதிலும். முதல் நாளிலேயே ஒரு யவன ஜனத்தினுடைய அபிஷேகம், யவன ஜனத்தினுடைய வல்லமை, யவன ஜனத்துக்கென்று கர்த்தர் நியமித்த அபிஷேகம், கர்த்தர் நியமித்த அபிஷேகம் மைதானம் முழுவதிலும். முன்னிலிருந்து பின் வரைக்கும், பின்னிலிருந்து முன் வரைக்கும். இனி வியாதிக்கும், இனி பலவீனத்துக்கும், இனி சோர்வுகளுக்கும், இனி போராட்டங்களுக்கும் அவைகளின் மேலே ஜெயம் எடுக்கிற ஒரு யவன ஜனத்தின் வல்லமை, ஒரு யவன ஜனத்தின் வல்லமை, ஒரு யவன ஜன